கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 14:25 35. தியான வசனம் 33ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 14:33. உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஊழிய காலத்தில் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர்களும் பின் சென்றனர். அவர்களினின்றும் தெரிந்தெடுக்கப்பட்ட சிலரே அப்போஸ்தலர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன் என்று தம்மை கூறுகிற பரிசுத்த பவுல் கிறிஸ்துவை அறியும் முன்பாக தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அவர் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேர்ந்தவராய் அவர் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவராய் இருந்தார். நியாயப்பிரமாணத்தின் சீசன். ஆனால் தமஸ்குவின் பாதையில் கிறிஸ்து அவரை சந்திக்கவே தம்மை கிறிஸ்துவின் சீசனாக ஒப்பு கொடுத்தார். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியர் 1:12 சொல்லும் அனுபவத்தில் கிறிஸ்துவுடன் நெருங்கி வாழ்ந்தார். அவருடைய அனுபவ முதிர்ச்சியில் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமென்று எண்ணினேன் என்பதாக பிலிப்பியர் 3:7 குறிப்பிடுகிறார். இதுவே பவுலின் வெற்றிக்கு அடையாளம். உண்மை சீசனின் லட்சணமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணுவது. பவுல் தனது வாழ்வில் மேன்மையாக எண்ண வேண்டுவதையெல்லாம், தனக்கு ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பையெல்லாம் வெறுத்துவிட்டு அவைகளை குப்பையாக தள்ளி தன்னுடைய இலக்கை தொடருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெறுத்துவிடல். நான் அவனை வெறுக்கிறேன் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட மற்றவனோடு தொடர்பு கொள்ள விரும்புவதில்லை என்றுதான் பொருள். பேதுருவை ஆண்டவர் எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார். உடனே அவன் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றான். மார்க் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். யாக்கோபு, யோவான் கிறிஸ்துவின் அழைப்பிற்கு பதிலளிக்குமாறு படவுகளை தகப்பன் கூலியாட்கள் அனைவரையும் விட்டுவிட்டு பின் சென்றார். பழைய தொடர்பை விரும்பாமல் தள்ளிவிட்டு இயேசுவோடு புதிய உறவை உண்டாக்கி கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு புதிய தொடர்பு உருவானது தான் வெறுத்து விடுதல் என்பதனுடைய உள்ளான கருத்து. கிறிஸ்துவுக்கு பின் செல்ல யாதொன்றும் தடையாக இருக்கக்கூடாது. முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். வெறுத்து விடுதல் என்ற வார்த்தையினுடைய மூல பதம் கூறுகிறது என்னவென்றால், டேக் லீவ் ஆஃப், டிஸ்மிஸ் அண்ட் சென்ட் இட் அவே. உனக்கு விருப்பமான அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதுடன் மட்டுமல்லாமல் அதை முற்றிலுமாக அகற்றிவிட வேண்டும் என்பது. அதாவது நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் போது குட் பை சொல்லுகிறோமே, அதை போன்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்டானவைகளை எல்லாம் என்ற அந்த வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். எவைகள் மேல் நமது முழு நம்பிக்கையும் சார்ந்திருக்கிறதோ அவைகள் நமக்கு உரியன, நமக்கு சொந்தமானவை என்று நாம் நம்புகிறோம். நம்பி அவைகள்தான் நிலையானது என்று நம்பி பெரும்பாலும் நமது முழு அக்கறையையும் அவற்றின் மீது செலுத்தி ஈடுபடுகிறோம். எப்படியாயினும் நமது வாழ்க்கை செவனே வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய ஆவலாக இருக்கிறது. எனவே நாம் பெரும்பாலும் நான், எனது ஆள், எனது எண்ணம், எனது உரிமை என்பவைகளையே சார்ந்திருக்கிறோம். சுயநலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அதன் முடிவு தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளாய் வந்து விடுகின்றன. தேவனுடைய ஆட்சிக்கு நாம் நம்மை ஒப்படைக்காது மற்றவைகளில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. மேலும் நமக்கு உண்டானவைகள் என்று நாம் எண்ணுகிறவைகள் நம்மை ஆட்கொள்ளும் விக்கிரகங்களாக மாறிவிடுகின்றன என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் உலகம், அதன் ஆடம்பரம், பிசாசு, அதன் கிரியை, பெருமை, மாம்ச இச்சை முதலானவற்றை வெறுத்து தள்ள வேண்டும். இதே காரியத்தை
நியாயப்பிரமாண சட்டமாக கூறாமல் வேறு முறையில் சொல்வோம் என்றால், உனது முழு நம்பிக்கையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வை என்று பொருள்படுகிறதல்லவா? உலகம், செல்வம் நம்மை விடுவிக்க மாட்டாது, நம்மை வழிநடத்தாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழிநடத்துகிறவர். நானே வழி. ஆகவே மனமாற்றம் மிக அவசியம். நம்முடைய வாழ்வின் முழு வெற்றியை பெற ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிய வழிநடத்துதலுக்கு காத்திருத்தல் என்பது நமக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடுவது என்னும் பொருள் உள்ளதாக காணப்படுகிறது. நம்முடைய சுயநீதி மனப்பான்மையானது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள தடை உண்டாக்குகிறது, இடமளிக்காது. நான் அகல வேண்டும், எனக்குரியது என் உரிமை, என் இஷ்டம் என்பது மறைய வேண்டும். பவுல் சொல்வது போல நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற அனுபவம் வேண்டும். ஆண்டவர் மரித்து போனார் என்றெண்ணிய பேதுரு மீண்டும் மீன்பிடிக்க கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிலும் அல்லது இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? உண்டானவைகளையெல்லாம் வெறுக்க வேண்டும் என்பதில் உண்டானவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக கிறிஸ்துவின் மீது அன்பு கூற வேண்டும் என்பது அடங்கி இருக்கிறதல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்து சீஷனாய் இருத்தல் என்று பார்க்கின்ற பொழுது, சீஷன் தன் குருவோடு அண்டியிருந்து படித்து பயிற்சி பெற வேண்டியவன். பழங்கால மாணவர்கள் தம்முடைய குருக்களோடு பல ஆண்டுகள் தங்கியிருந்தே பாடம் கற்று பயிற்சி பெற்றார்கள். கிறிஸ்தவன் கிறிஸ்துவுடன் அண்டியிருந்து அவரிடம் பயில வேண்டியவன். தான் கற்றுக்கொண்டதை தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது நடத்தையில் காட்ட வேண்டியவன். தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொறுப்பு அங்கே உண்டாகிறது. ஆண்டவர் தமக்கு சீஷராக விரும்புகிறவர்கள் தங்களை முற்றிலுமாக தமக்கு ஒப்பு கொடுக்கவே விரும்புகிறார். அப்சல்யூட் சரண்டர் அண்ட் ஒபீடியன்ஸ். அப்படி ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் அவனுடைய சரீரமோ அல்லது அவயவங்களோ அவர் தம் சித்தம் நிறைவேற்றும் கருவிகளாக மாற முடியும். இதை மனதில் கொண்டுதான் பரிசுத்த பவுலடிகளார், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக ரோமர் 12:1 குறிப்பிடுகிறார். நிலத்தை ஒருவன் உழுகிறான், அவனுடைய கைகள் கலப்பையின் மேல் இருக்கின்றன. அவனுடைய பார்வை நேரே முன்னோக்கி இருக்க வேண்டும். அங்குமிங்கு பார்ப்பானேயானால் கலப்பையின் கொழுவானது சரிந்து காலில் பட்டு காயம்பட வேண்டியது இருக்கும். முன்னோக்கி பார்க்க வேண்டியவன் தான் உழுத சாலை பார்ப்பதற்காக பின்னோக்கி திரும்பினாலும் எதிர்பாராத ஆபத்து உண்டாகும். அதுபோலவே நம்முடைய ஓட்டத்தில் நமது பார்வை, நோக்கம், முயற்சி கிறிஸ்துவை விட்டு பிரியும் போது நமக்கும் ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோதனைக்குள்ளாகி பிரிந்து போவோம். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். கிறிஸ்துவை விட்டு நமது பார்வை விலகும்போது வழி தவறி போய் விடுகிறோம். உலக காரியங்களின் ஆவல் நமக்கு பெருமூச்சை அளிக்கின்றன. இவைகள் எனக்கு உண்டாயிருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று மனது பதைபதைத்து அடித்து கொண்டிருக்கிறது. வீணான நம்பிக்கைகளும் பொல்லாத ஆசைகளுமே நம்மை மேற்கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே சீசனாகுதல் அல்லது சீசனாதல் என்னும் பொழுது நம்மை ஆட்கொள்ளுகின்ற, நம்மை ஆட்டி படைக்கின்ற எல்லா விதமான உலக இன்பங்களையும், அவைகள் பற்றிய எண்ணங்களையும், அதற்கு காரணமான சுயநலம் என்ற நோக்கத்தையும் விட்டு விலகி நம்மை முழுவதுமாக கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் சீஷனாகுதல். இத்தன்மையே காத்திருந்து ஆண்டவர் அருள் பெற்று அவருடைய எண்ணம் நிறைவேற்ற பலனளிக்கும் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் சித்தமல்ல ஆண்டவரே, உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று கிறிஸ்து தம்மை முழுவதுமாக தம் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்ததே உண்மை சீஷத்துவம். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நேரான குறிக்கோளாக இருத்தல் வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக்கொடாவிட்டால் நாம் அந்நிய கிரியைகளின் அல்லது அந்நிய ஆவிகளின் சீஷராக மாற வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும். அவைகளை நிமித்தம் கிருபையை இழந்து போவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் கிருபையை இழந்து போகாதபடி, ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்று செய்யேன், அன்று சீஷர் கழித்த ஆவியால்
இன்றே அடியேனை நிரப்பும் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்தி அவருடைய அடி பற்றி அவருடைய பாதம் பற்றி கொண்டு அவருடைய உண்மை சீஷர்களாய் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுவோம். நிச்சயமாகவே தேவனுடைய அருளும் ஆசியும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு எங்களிடத்திலே நீர் எதிர்பார்க்கின்ற எங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் நாங்கள் வெறுத்து விடவும், உம்முடைய சீசனாக எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்தி வாழவும் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.